إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இரவு தொழுகைக்கு பிறகிலான இந்த அமர்விலே மரணம் முதல் சொர்க்கம் நரகம் வரை மறுமை பயணம் என்ற தலைப்பில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய செய்திகளை பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே நாம் நேற்றைய தினம் திருமறை குர்ஆனுடைய வசனங்களிலே நல்லவர்களுடைய மரண நிலையை பற்றியும் தீயவர்களுடைய மரண நிலையை பற்றியும் எவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது பற்றி பார்த்தோம். இன்றைய தினம் நாம் நபி மொழிகளிலே காஃபிர்களுடைய மரண நிலை எவ்வாறு இருக்கும், மூமின்களுடைய மரண நிலை எவ்வாறு இருக்கும், என்னவெல்லாம் நடக்கிறது என்பது தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பல்வேறு செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இதில் மிகவும் பிரபல்யமான நபி மொழி எது என்று சொன்னால், பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய நபி மொழி ஒரு உயிர் கைப்பற்றப்படுவது தொடர்பாகவும் அதன் பிறகு என்னவெல்லாம் நடக்கிறது என்பது தொடர்பாகவும் ஒரு விரிவான நபி மொழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நபி மொழி அஹ்மத் என்ற கிரந்தத்திலே 18534வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, ஒரு அன்சாரி நபி தோழர் மரணித்து விட்டார். அவருடைய ஜனாசாவிலே நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வெளியேறினோம். அப்ப நாங்க மையவாடிக்கு கபருஸ்தானுக்கு வந்த உடனே அங்கே இன்னும் அந்த குழி தோண்டக்கூடிய வேலை முடியாமல் இருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழி தோன்ற வேலை முடியட்டும்னு சொல்லி அமைதியான செஞ்சுட்டாங்க. அந்த கபருஸ்தான்லயே அவங்க உட்கார்ந்து கொண்டார்கள். நாங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி அமர்ந்து கொண்டோம். நாங்க எந்த மாதிரி அமர்ந்தோம் என்பதை பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது, கண்ண ரூசினா பைர், எங்களுடைய தலைகளில் பறவைகள் அமர்ந்திருப்பதை போன்று அவங்க அசையாம இருக்கிறத பார்த்து பறவைகள் தலைக்கு மேல உட்கார்ந்துரும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்தாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுற்றிலும் நாங்கள் அமர்ந்தோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில ஒரு குச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த குச்சியை வைத்துக் கொண்டு அவங்க பூமியை கிளறி கொண்டே இருக்கிறார்கள். தன்னுடைய பார்வையை உயர்த்தி வானத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, இஸ்தஈது மின் அஸாபில் கப்ர், 2 தடவை சொல்றாங்க, கபருடைய வேதனையை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள், கபருடைய வேதனையை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ்விடம் கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு கோருகிறேன் என்று அவர்கள் சொன்னதாகவும் வருகிறது. பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நான் அல்லாஹ் கிட்ட கபருடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு கோருகிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்குரிய விளக்கத்தை அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. ஒரு மனிதன் இன்ன அப்துல் மூமின் இதா கான ஃபீ இன்கிதாஇ மினத் துன்யா வ இக்பாலி மினல் ஆகிரா, ஒரு மூமினான ஒரு மனிதர், ஒரு இறை நம்பிக்கையாளர், ஈமானோடு மரணிக்கக்கூடியவர் இந்த உலகத்தை பிரிந்து அவர் மறுமையை நோக்கி செல்லும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால், நஸல இலைஹி மலாயிகத்து மினஸ் ஸமாஇ பீல் உஜூஹ், வெள்ளை முகங்களோடு மலக்குமார்கள் வானத்திலிருந்து அவரை நோக்கி இறங்குகிறார்கள். ஒரு மூமின் மரண தருவாயில் இருக்கும் போது மலக்குமார்கள் அவர்கிட்ட இறங்குறாங்க. அவங்க என்ன மாதிரி முகத்துல இருப்பாங்கன்னா, வெள்ளை நிற முகத்தோடு அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. கண்ண உஜூஹும் அஷம்ஸ், அவங்களுடைய முகங்கள் சூரியனை போன்று பிரகாசமாக இருக்கும். மானவும் கஃபனுமின் அக்ஃபானில் ஜன்னா, அவங்கள்ட்ட சொர்க்கத்துடைய கஃபன் துணிகள் இருக்கும். நாம ஏற்கனவே ஒரு கஃபன் துணி நாம சுற்றி கொண்டு போவோம். அந்த மலக்குமாக என்ன செய்வாங்க, சொர்க்கத்துடைய கஃபன் துணியை கொண்டு வருவார்கள். ஹனூத்து மின் ஹனூத்தில் ஜன்னா,
சொர்க்கத்துடைய நறுமணத்தையும் அவங்க என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா மலக்குமாருடைய கூட்டம் அந்த மூமினுடைய அவன் உயிர் பிரியக்கூடிய தருவாயில் இறங்குகிறார்கள். ஹத்தா எஜ்ரிசு மின்ஹு மத்தல் பஸர், அந்த மூமின் உயிர் பிரியக்கூடிய மூமின் வந்து பார்க்கக்கூடிய தூரத்தில் மலக்குமார்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அமர்ந்து விடுகிறார்கள். எல்லா மலக்குமார்களையும் இந்த மூமின் பார்க்கிறார். வெள்ளை நிற முகத்தோடு அந்த மலக்குமார்கள் இருப்பார்கள். அவங்கள்ட்ட சொர்க்கத்துடைய கஃன் துணிகள் இருக்கும், சொர்க்கத்துடைய நறுமணங்கள் இருக்கும். அப்ப அவங்க பார்க்கிற தூரத்தை என்ன செய்வாங்க, தள்ளி அவர்கள் அமர்ந்து கொள்வார்கள். அப்ப அடுத்து என்ன நடக்கும் சொன்னோம்னா, சும்ம எஜீவு மலக்குல் மௌத்தி அலைஹிஸ்ஸலாம் ஹத்தா எஜ்லிஸ இன்த ரஸி, அதன் பிறகு அவருடைய உயிரை வாங்குவதற்கென்று நியமிக்கப்பட்ட அந்த மலக்கு என்ன செய்வாங்க சொன்னோம்னா வந்து அவருடைய தலைமாட்டில் என்ன செய்வாரு, தலைக்கு அருகில் அமர்ந்து கொள்வார். அமர்ந்து அவர் சொல்வாரா, ஐயத்துவன் நஃப்சுல் தய்யிபா, பரிசுத்தமான ஆத்மாவே, உஹுர்ஜி இலா மக்ஃபிரத்தி மினல்லாஹி வ ரிதுவான், நீ அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கியும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கியும் நீ வெளியேறு, நீ வெளியேறிவான் என்ன செய்வாரு, அந்த மலக்கு வந்து அந்த மூமினுடைய உயிரை நோக்கி அழைப்பார். நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ஃபதஹ்ருஜு தஸீலு கமா தஸீலுல் கத்ரத்து மின் ஃபிஸ்ஸிகா, ஒரு நீர் பையில இருந்து நீர் எப்படி வழிந்தோடுமோ அது மாதிரி அந்த உயிர் என்ன செய்யும்னா ரொம்ப இலகுவா வழிந்தோடும். ஒரு கீசுல வந்து நம்ம தண்ணியை வச்சு தண்ணியை கவுத்தம் வச்சுக்கிறோங்க, எவ்வளவு ஈஸியா அந்த தண்ணி வெளியே சிந்தும். அந்த மாதிரி அந்த மூமினுடைய உயிர் வந்து ரொம்ப இலகுவாக அது அவருடைய உடலை விட்டு வெளியேறி வரும். ஃபைதா அகதகா, அந்த மலக்குள் மௌத் அந்த உயிரை கைப்பற்றிய உடனேயே அந்த மூமின் பார்க்கிற தூரத்துல ஏராளமான மலக்குமாக உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொர்க்கத்துடைய கஃன் துணிகள் இருக்கும், சொர்க்கத்துடைய நறுமணம் இருக்கும். அப்ப இந்த மலக்குள் மௌத் உயிரை கைப்பற்றிய உடனேயே லம் யதௌஹா ஃபீ யதிஹி தரஃபத் ஐனி, கண் சிமிட்டக்கூடிய நேரம் கூட அந்த மலக்குள் மௌத்துடைய கையில வந்து அந்த ரூஹை விட்டு வைக்க மாட்டாங்க. அந்த மலக்குமாக அந்த உயிரை செய்வார்கள், அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். எடுத்துக்கொண்டு அவங்க சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த அந்த கஃன் என்ன செய்வாங்க, அந்த ரூஹை வைப்பார்கள். அந்த நறுமணத்தில் அவங்க செய்வாங்க, அந்த உயிரை வைப்பார்கள். அப்ப நாம விளங்கிக்கணும், நம்முடைய உயிர் என்பது அது ஒரு படைப்பு. நம்ம உலகத்துல நம்ம கண் பார்வைக்கு என்ன செய்யல தெரியல, ஆனால் மலக்குமாக அந்த உயிர் என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. மலக்குமாக எடுக்கிறாங்கன்னு சொன்னோம்னா உயிர் என்பது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. அந்த உயிருக்கு என்ன செய்யப்படுகிறது, ஒரு சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கஃன் துணியில, சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட நறுமணத்துல அந்த உயிர் என்ன செய்யப்படுகிறது, வைக்கப்படுகிறது. அப்படி வைக்கப்பட்டவன யஹ்ருஜு மின்ஹா கஅத்யபி நஃபாத்தி மிஸ்கின் உஜிதத் அலா வஜ்ஹில் அர்த், நபிகள் சொல்லி காட்டுறாங்க, இந்த உலகத்துல உள்ள கஸ்தூரியிலேயே எந்த கஸ்தூரி ரொம்ப நறுமணம் மிக்கதோ, மிக சிறந்த கஸ்தூரியோ, அந்த கஸ்தூரியுடைய நறுமணத்தை போன்ற ஒரு நறுமணம் என்ன செய்யுமா, அந்த அந்த கஃன்ல இருந்து அந்த ரூஹ்ல இருந்து வெளிப்படுமா. அப்ப மலக்குமார்கள் அந்த உயிரை கொண்டு, நல்ல மூமினுடைய அந்த ஆன்மாவை கொண்டு, உயிரை கொண்டு அதே என்ன செய்வாங்க, வானத்தை நோக்கி ஏறி செல்வாங்க. வானத்தை நோக்கி ஏறி செல்லும் போது ஒவ்வொரு வானத்தை கடந்து செல்லும் போதும் அந்த வானத்துல உள்ள மலக்குமார்கள் கேட்பாங்களா, மாஹாத ரூஹு தய்யிப், இந்த பரிசுத்தமான ஆன்மா யாருக்குரியது? பரிசுத்தமான ஆன்மா சொன்னோம்னா அவர் அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்திருக்கிறார். அப்ப அந்த நறுமணத்தை இறைவன் வந்து அவர் ஏகத்துவ கொள்கையோடு வாழ்ந்தார் என்ற காரணத்தினால் அவருடைய ரூஹிலிருந்து அல்லாஹ் நறுமணம் கமல வைக்கின்றான். அப்ப மலக்குமார்கள் கேட்கிறாங்க, மாஹாத ரூஹு தய்யிப், இந்த பரிசுத்தமான ஆன்மா யார்பா இது அப்படின்னு கேட்டவுடனே அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, ஃபுலான் இப்னு ஃபுலான், இவர் வந்து இன்னாருடைய மகன் இன்னார், பி அஹ்ஸனி அஸ்மாயிஹி அல்லதி கானு ஸம்மூனஹு பிஹா ஃபித் துன்யா, இந்த உலகத்துல எந்த பெயர் அவருக்கு எந்த பெயர் கொண்டு அழைக்கப்பட்டாரோ அத்தகைய அழகிய பெயரை கொண்டு மலக்குமார்கள் செய்வாங்க, அறிவிப்பாங்க. இவர் வந்து அப்துல் காதருடைய மகன் அப்துல் ரஹ்மான், இவர் வந்து இந்தாருடைய மகன் இன்னார் அப்படின்னு செய்வாங்க. வானங்கள் எல்லா வானத்துல உள்ள மலக்குமார்களுக்கும் இந்த நல்லடியாருடைய பேர் என்ன செய்யப்படும், அறிவிக்கப்படும். அப்ப அந்த உயிர் என்ன செய்யணும்னா அந்த பூமிக்கும் வானத்துக்கும் மத்தியிலே நிறைய கோடிக்கணக்கான மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அளவற்ற எண்ணிக்கையெல்லாம் சொல்ல முடியாது, ஏராளமான மலக்குமார்கள் இருக்கிறாங்க.
அந்த மலக்குமார்கள் இந்த கேள்வியை கேட்பாங்க. கேட்டவுடனே அந்த உயிர் என்ன செய்யும்? அப்படியே கொண்டு செல்லப்பட்டு உலகத்துடைய வானத்தை அடைகிறது. அப்ப அந்த உயிரை கைப்பற்றி கொண்டு செல்லக்கூடிய வானவர்கள் வானத்துடைய கதவை திறக்குமா என்ன செய்வாங்க? கோரிக்கை வைப்பாங்க. அப்போ அந்த வானத்துடைய கதவு என்ன செய்யப்படும்? அந்த மூமினுடைய உயிருக்காக அது திறக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, ஃபயுஷய்யுஹு மின் குல்லி ஸமாயின் முகர்ரபூஹா இல ஸமாயில்லத்தி தலியஹா. ஒவ்வொரு வானத்துல உள்ள நெருக்கமாக்கப்பட்ட முக்கியமான எல்லா மலக்குமார்களும் அடுத்த வானம் வரை அவர் என்ன செய்வாங்க? வழி அனுப்பி வைப்பாங்க. இது மூமினுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவம். அவருடைய உயிர் என்ன செய்யப்படும்? ஒவ்வொரு 1வது வானத்துக்கு போயிட்டோம்னு சொன்னோம்னா அந்த 1வது வானத்துல உள்ள அந்த மலக்குமார்கள் 2வது வானம் வரைக்கும் அந்த உயிரை என்ன செய்வாங்க? வழி அனுப்பி விட கொடுப்பாங்க. 2வது வானத்துல உள்ள மலக்குமார்கள் 3வது வானம் வரைக்கும் அந்த உயிரை வழி அனுப்பி விட கொடுப்பாங்க. இப்படியே அந்த உயிர் என்ன செய்யப்படும்னா ஒவ்வொரு வானத்தில் உள்ள மலக்குகளாலும் அது அப்படியே வழி அனுப்பப்பட்டு இறுதியாக என்ன செய்து 7வது வானத்தை வந்தடைகிறது. 7வது வானத்தை வந்தடைந்தவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், உக்துபு கிதாப அப்தி ஃபில் இல்லியீன். என்னுடைய அடியானுடைய ஏட்ட நீங்க இல்லியீன் என்ற ஏட்ட செய்யுங்க, பதிவு செய்யுங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், இன்ன கிதாபல் அப்ராரி லஃபி இல்லியீன். நல்லவருடைய ஏடு வந்து இல்லியீனில் இருக்கிறது. இல்லியீன் என்பது எங்க இருக்குது? 7வது வானத்துல இருக்குது. ஒரு மூமினுடைய உயிர் செய்யப்படும் 7வது வானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இல்லியீன் அப்படிங்கிற ஏற்ற செய்யப்படும், பதிவு செய்யப்படும். பதிவு செய்யப்பட்ட பிறகு அல்லாஹ் சொல்வான், அழீதூமில் அருள், அந்த உயிரை நீங்க என்ன செய்யுங்க? திரும்ப பூமிக்கு கொண்டு செல்லுங்க. என்ன காரணம்? நம்முடைய உயிர் வந்து கைப்பற்றப்பட்டு 7வது வானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பதிவு செய்யப்படும். அங்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு திரும்ப பூமிக்கு என்ன செய்யப்படும்? கொண்டு வரப்படும். இதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னி மின்ஹா ஹலக்துஹும். இந்த மனுஷனை வந்து நான் மண்ணுல இருந்து தான் படைச்சேன். வஃபீஹா உஈதுஹும். அந்த மண்ணுக்குள்ள தான் நான் இவனை திரும்ப கொண்டு செல்வேன். வமின்ஹா உஹ்ரிஜுஹும் தாரத்தன் உஹ்ரா. மற்றொரு தடவை என்ன செய்வேன்? மண்ணில் இருந்து தான் அந்த உயிர்களை என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். இது அல்லாஹ்வுடைய விதி. மனுஷனை மண்ணில இருந்து படைச்சேன், மண்ணுக்குள்ளேயே அவனை கொண்டு போக திரும்ப மண்ணில இருந்து அவன் என்ன செய்வனா? வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரூஹ் என்ன செய்யப்படுது? அவனுடைய உடலோடு கொண்டு வந்து இணைக்கப்படுகிறது. இது எப்படி நிக்கட்டும்? நல்லவர்களுடைய உயிர் வந்து உடலோடு இணைக்கப்படுகின்ற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? பார்த்திருக்கணும். இன்னொரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அது இப்னு மாஜால வந்து 4262வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க, அல் மையித்து தஹதுருல் மலாயிகா. ஒருவர் மரணிக்கும் பொழுது, மரண தருவாயில் இருக்கும் பொழுது மலக்குமார்கள் அங்க என்ன செய்யறாங்க? ஆஜராகிறாங்க. ஃபைதாக்கான ரஜுல் சாலிகன், அவர் நல்லடியாராக இருந்தால் அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், கிட்ட உட்கார்ந்து, உஹ்ருஜி ஐயத்துவ நஃப்சு தய்யிபா கானத் ஃபில் ஜஸதி தய்யிப். பரிசுத்தமான உடலில் இருந்த பரிசுத்தமான ஆத்மாவை நீ வெளியேறு. அவங்க சொல்லுவாங்களாம், பரிசுத்தமான உடல்ல இருந்த பரிசுத்தமான ஆத்மாவே நீ வெளியேறு. உஹ்ருஜி ஹமீதத்தன், நீ புகழப்பட்டதாக நீ வெளியேறு. அபுஷிரி பி ரௌஹி வ ரைஹானி வ ரப்பின் கைரி கல்பான், நீ வந்து அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டும் நறுமணத்தை கொண்டும் கோபப்படாத இறைவனை கொண்டும் நற்செய்திப்பட்டிருக்கும். உனக்கு அல்லாஹ்வுடைய கருணை இருக்குது, உனக்கு நறுமணம் இருக்கிறது, இன்னும் கோபப்படாத இறைவனுடைய திருப்தியும் உனக்கு இருக்கிறது. உன் மீது அல்லாஹ்வுடைய கோபம் என்பது என்ன செய்யாது? ஏற்படாது. அப்ப அந்த ரூஹை நோக்கி ஃபலா யஸால் யுகாலு லஹா தாலிக, அந்த ரூஹை நோக்கி இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த ரூஹை நோக்கி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஹத்தா தஹ்ருஜ, அது வெளியேறி வர்ற வரைக்கும் அந்த ரூஹு வந்து மலக்குமார்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தையை கேட்டு தானாகவே என்ன செய்யும்? வெளியேறி வரும். அப்ப வெளியேறி வரக்கூடிய வரைக்கும் என்ன செய்வாங்க? மலக்குமார்கள் இந்த வார்த்தையை திரும்ப 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 அந்த ரூஹை நோக்கி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இறுதியாக அந்த ரூஹ் என்ன செஞ்சிடும்? அது வெளியேறி மலக்குமாருடைய கையில வந்துடும். கையில வந்தவுடனே அவங்க அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்கள்? வானத்தை நோக்கி அப்படி ஏறி செல்வார்கள். வானத்துடைய கதவுகள் திறக்கப்படும். அங்க கேட்கப்படுமா, மன்ஹாதா, இவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டோன்னே மலக்குமார்கள் ஃபுலான், இவர் வந்து இன்னார் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அப்ப அந்த வானத்துல உள்ள மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, மர்ஹபன் பின் நஃப்ஸி தய்யிப்,
பரிசுத்தமான ஆத்மாவே கானத் ஃபில் ஜஸதி தய்யிப், பரிசுத்தமான உடலில் இருந்த பரிசுத்தமான ஆத்மாவே உன்னுடைய வருகை நல்வரவாகட்டும். உதுகுலி ஹமீதத்தன், நீ புகழப்பட்டவனாக நீ உள்ளே நுழையுங்கள். அபுஷிரி பி ரௌஹின் வ ரைஹானின் வ ரப்பின் கைரி கல்பான், நீ அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டும் அவனுடைய சொர்க்கத்துடைய நறுமணத்தை கொண்டும் இன்னும் கோபப்படாத ரப்பை கொண்டும் நீ நற்செய்தி பெற்றுக்கொள். இறைவன் உன் மீது கோபமே படமாட்டான். சொர்க்கத்துடைய நறுமணம் உனக்கு இருக்கிறது, இன்னும் உனக்கு அல்லாஹ்வுடைய கருணையும் இருக்கிறது. அப்படியே அந்த ரூஹை நோக்கி சொல்லப்பட்டே கொண்டே இருக்கும். அந்த உயிர் என்ன செய்யும்? அது 7வது வானத்துக்கு அது என்ன செய்யும்? சென்றடையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்பதை பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல இருந்து நம்ம பார்த்திருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அடுத்து மூமினுடைய உயிர் இல்லியின்ல பதிவு செய்யப்பட்டுட்டு அவனுடைய உடல்ல கொண்டு இணைக்கப்படும் பார்த்திருக்கோம். இப்ப நம்ம காஃபிருக்கு என்ன செய்ய போறோம், காஃபிருடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்பதை பற்றி பார்க்க போறோம். இதுல முதலாவதாக பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு இறை மறுப்பால் அவன் இந்த உலகத்தை பிரிஞ்சு மறுமையை நோக்கி செல்லக்கூடிய அந்த மரண தருவாயில் இருக்கும் பொழுது மலக்குமார்கள் அவன்கிட்ட இறங்குவாங்க. மலக்குமார்கள் எப்படி இறங்குவாங்க? சூதுல் உஜு, கருப்பு நிற முகங்களோடு, மாறுமுல் முசூம், அவங்களோட துர்நாற்றம் அடிக்கக்கூடிய துணிகள் இருக்கும். எப்படிப்பட்ட துணிகள்? துர்நாற்றம், கடுமையான நாத்தேனா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது தௌஹீத் கொள்கையை ரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபா கஷஜரத்தின் தய்யிபா, அல்லாஹ் பரிசுத்தமான கொள்கைக்கு பரிசுத்தமான மரத்தை அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். தௌஹீத் கொள்கை என்பது பரிசுத்தம். முஷ்ரிக்கீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இன்னமல் முஷ்ரிக்கீன நஜஸு, இணை வைப்பாளர்கள் அசுத்தம், அவங்க அசுத்தம் என்று காட்டுவதற்காக அந்த மலக்குமார்கள் எப்படி வர்றாங்கன்னா துர்நாற்றம் பிடித்த துணிகளோடு அவங்க என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அவங்களுடைய முகம் எப்படி இருக்கு? மலக்குமாருடைய முகம் கருப்பு நிற முகங்களோடு அவங்க வர்றாங்க. இந்த சாக கிடக்கிறான இவன் இருந்து பார்க்கக்கூடிய தூரத்தை என்ன செஞ்சாங்க, அமர்ந்து விடுகிறார்கள். பிறகு என்ன செய்வாராம், மலக்குல் மௌத் அவங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் அவங்க கிட்ட வருவார். குர்ஆன் அல்லாஹ் சொல்றானா இல்லையா, குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த மலக்குல் மௌத் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார். மலக்குமார்கள் பெருங்கொண்ட கூட்டமா வருவாங்க. எல்லோரும் என்ன செய்வார்கள், இந்த மரண தருவாயிலை உள்ளவன் பார்க்கக்கூடிய தூரத்துல அமர்ந்து விடுவாங்க. இவன் பார்ப்பான், அந்த மலக்குமார்கள் பார்க்கக்கூடிய தூரத்துல என்ன செய்வாங்க, அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. இவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்குரிய அந்த மலக்கு அவனுடைய தலை அருகில் உட்கார்ந்து கொண்டு சொல்வாராம், ஐயத்துவன் நஃப்சுல் ஹபீஸா, கேடுகட்டவனே, கேடுகட்ட ஆத்மாவே, உஹுருஜி இலா சஹத்தி மினல்லாஹி வ கலபி, அல்லாஹ்வுடைய வெறுப்பை நோக்கியும் அல்லாஹ்வுடைய கோபத்தை நோக்கியும் நீ வெளியேறு அப்படின்னு செய்வாங்க, அவன் நோக்கி சொல்லப்படும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஃபத்துஃபர்ரகு ஃபி ஜஸதிஹி, அந்த ரூஹ் என்ன செய்யுமா, அந்த உடம்புக்குள்ள அப்படியே பிரிஞ்சு 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 ஓடுமா. ஓடும்போது மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, அந்த ரூஹ இப்ப நாம இந்த ஆட்டுக்கறி கடையில பார்த்திருப்போம், அந்த குடலை எப்படி என்ன செய்வாங்க, எப்படி உருவி மொத்தமா வச்சு தட்டிய வச்சு ஒரு கிளி இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஈரமான கம்பளி துணியில் இருந்து அந்த கம்பளி இலைகள் எப்படி அறுத்து எடுக்கப்படுமோ, எப்படி புல்லு வெட்டும் போது புல்லாம் பிடிச்சிக்கிட்டு மொத்தம் அறுத்து எடுப்பாங்களா இல்லையா, அது மாதிரி அந்த குடலை புல்லா உருவி மொத்தமா ஒரு வெட்டுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி அந்த ரூஹ் உடம்புக்குள்ள பிரிஞ்சு போனவன அந்த ரூஹை புல்லா மொத்தமா சேர்த்து ஒரு அறுத்து என்ன செஞ்சிருவாங்க, எடுத்துருவாங்க. அது எடுத்து அது பயங்கரமான ஒரு வேதனையாக என்ன செய்யும், இருக்கும். கடுமையான ஒரு வேதனையாக முகத்துல அடித்து முதுகுல அடித்து மிகப்பெரிய வேதனைக்குள்ளாக்கப்பட்டு அந்த தீயவனுடைய உயிர் என்ன செய்யப்படும், கைப்பற்றப்படும். அந்த மலக்குல் மௌத் அந்த உயிரை கைப்பற்றிய உடனே கண்மூடி முழிக்கிற நேரம் கூட அவர் கையில அந்த மலக்குமாக விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஒட்டுமொத்த மலக்கும் அந்த ரூஹை வாங்கி அந்த துர்நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த துணியில என்ன செஞ்சிருவாங்க, வச்சிருவாங்க. வச்ச உடனே கெட்ட பிணத்தினுடைய மோசமான துர்நாற்றம் அதுல இருந்து என்ன செய்யும், வெளியேறும். உலகத்துல உஜிதத் அலா வஜிஹில் அருள், இந்த உலகத்துல எந்த பிணத்தினுடைய துர்வாடை ரொம்ப மோசமான துர்வாடையா இருக்குமோ
அந்த மாதிரி துருவால என்ன செய்யும், அந்த தீயவனுடைய உயிர் வைக்கப்பட்ட அந்த கஃன் துணியில இருந்து, அந்த துணியில இருந்து வெளியேறும் போது அதை கொண்டு அப்படியே என்ன செய்வாங்க, வானத்தை நோக்கி ஏறுவார்கள். அப்ப இந்த உலகத்திலிருந்து முதல் வானத்துக்கு போகணுமா இல்லையா? இந்த உலகத்துக்கும் முதல் வானத்துக்கும் மத்தியில ஏராளமான மலக்குமார்கள் இருக்கிறாங்க. மலையின் மலாய்க்கா. அப்போ அந்த மலக்குமாருடைய எந்த ஒரு கூட்டத்தை கடந்து சென்றாலும் அவங்க கேட்பாங்களா, மாகாத ரூஹுல் ஹபீஸ், இந்த இது எந்த கேடுகட்டவனுடைய உயிர் இது அப்படின்னு கேட்பாங்களாம். அப்ப அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, ஃபுலான் இப்னு ஃபுலான், இவர் இன்னாருடைய மகன் இன்னார், பி அக்பஹி அஸ்மாயிஹி அல்லதி கான யுஸம்மா பிஹா ஃபித் துன்யா, இந்த உலகத்துல எந்த பெயரால் அவர் அழைக்கப்பட்டாரோ அப்படிப்பட்ட அந்த கேடுகட்ட பெயர் என்ன செய்யப்படும், அங்கே சொல்லப்படும். அப்போ அந்த உயிர் என்ன செய்யப்படும், அப்படியே கொண்டு செல்லப்பட்டு உலகத்துடைய வானத்தை அடைகிறது. உலகத்துடைய வானத்தை அடைந்தவுடன் உலகத்துடைய வானத்தை திறக்குமாறு அங்கே என்ன செய்யப்படும், கோரிக்கை வைக்கப்படும். ஒரு இணை வைப்பினுடைய டேஞ்சர், ஷிர்க் எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு கொடுமையானது என்பதை இந்த செய்தி நம்ம காட்டுது. ரூஹு கைப்பற்றப்படும் போதே அறுத்து என்ன செய்யப்படுது, கைப்பற்றப்படுது. அதே போன்று முதல் வானத்துக்கு போய் கதவை அவங்க திறக்கும் போது கதவு திறக்கப்படாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ஒரு திருமறை வசனத்தை ஓதி காட்டுறாங்க. 7வது அத்தியாயத்துல சூரத்துல் அஅராஃப்ல 40வது வசனம். அந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான், லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா, வானத்துடைய கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்படாது. வலா யதுகுலுனல் ஜன்னா ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபி சம்மில் கியாம், ஒட்டகம் ஊசியின் துவாரத்திற்குள் நுழைகின்ற வரை அவங்க சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒட்டகம் ஊசி துவாரத்துக்குள்ள நுழையின்னு அர்த்தமா? ஒட்டகம் எவ்வளவு பெருசா இருக்கும், ஊசி துவாரத்திலே சாதாரண ஒரு இலையை நூலை நுழைப்பதற்கு கூட உத்து பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி ஊசி துவாரத்துல எப்படி ஒட்டகத்தை நுழைக்க முடியாதோ, அது எப்படி கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாதோ, அந்த மாதிரி இந்த இணை வைப்பவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் செல்ல முடியாது என்ற வசனத்தை நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்லியிருந்தான், லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா, வானத்துடைய கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்படாது. அப்படின்னா ஒரு இணை வைப்பவன் மரணித்து விட்டான்னு சொன்னோம்னா அவனுக்காக வானத்துடைய கதவு என்ன செய்யப்படாது, திறக்கப்படாது. அப்ப அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்ப அந்த ரூஹ் என்ன செய்யப்படும், முதல் வானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதி கிடைக்கலன்னு சொன்னவன அங்கிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவிடுவான், உக்துபு கிதாபஹு ஃபீ சிஜ்ஜீன் ஃபில் அர்தி சுஃப்லா, அவனுடைய பதிவேட்டை தாழ்ந்த பூமியில் உள்ள சிஜ்ஜீன் அப்படிங்கிற ஏற்ற பதிவு செய்யுங்க. தாழ்ந்த பூமி இந்த உலகத்துல ஒரு இடம் இருக்கு, நம்ம கைப் நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க, நம்புறோம். அந்த தாழ்ந்த பூமி எப்படி இருக்கும், அதனுடைய நிலைமை என்ன நமக்கு என்ன செய்ய தெரியாது. ஆனா தாழ்ந்த உலகம் அப்படின்னு ஒரு உலகம் என்ன செய்கிறது, இருக்கிறது. அந்த உலகத்துலதான், அந்த பூமியில தான் அந்த தாழ்ந்த பூமி இருக்குது. அங்கதான் சிஜ்ஜீன் அப்படிங்கிற ஏடு இருக்கு. அந்த ஏட்டுலதான் அந்த தீயவர்களுடைய உயிர் என்ன செய்யப்படும், பதிவு செய்யப்படும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபீ சிஜ்ஜீன், தீயவர்களுடைய ஏடு சிஜ்ஜீனிலே இருக்கிறது. அந்த சிஜ்ஜீன் எங்க இருக்குது, தாழ்ந்த ஒரு பூமியில என்ன செய்யறது, இருக்கிறது. அப்ப அந்த ரூஹ் முதல் வானத்திலிருந்து அது வீசி எறியப்படும். முதல் வானத்திலிருந்து என்ன செய்யப்படும், சிஜ்ஜீனு கொண்டுதான் வரமாட்டாங்க, அங்கிருந்து தூக்கி என்ன செய்வாங்க, அடிப்பாங்க, தூக்கி அது வீசப்படும். இப்ப அந்த ரூஹுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுறாங்க. சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒமை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ ஃபகஅன்னமா ஹர்ர மினஸ் ஸமா, அவன் வானத்திலிருந்து விழுபவனை போன்றவன். அப்போ வானத்திலிருந்து அந்த ரூஹ் என்ன செய்யப்படுது, தூக்கி எறியப்படுகிறது. தூக்கி எறியப்பட்டால் என்ன ஆகும், வானத்திலிருந்து ஒருவன் விழும் பொழுது சில நேரங்கள்ல பறவைகள் அந்த பாய்ந்து தூக்கி கொண்டு செல்லும். வானத்திலிருந்து நீங்க பார்க்கலாம், சில நேரங்கள்ல பறவை மோதி பிளைட் கூட என்ன செஞ்சிருது, பெரிய விபத்துக்குள்ளாகி உடையது. அவ்வளவு பிரம்மாண்டமான பறவைகள் எல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அப்ப சில பறவைகள் சாதாரணமா ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு செல்லும், ஒரு நரியை தூக்கிட்டு போகும். அந்த மாதிரி மிக பயங்கரமான தோற்றத்தில் உள்ள பறவைகள்லாம் இருக்குது. அந்த பறவைகளுடைய நகங்கள் உள்ள போச்சு வச்சுக்கிடுங்க, அது ஒரு ஆட்டை தூக்குன்னா அந்த நகம் அப்படியே உள்ள பதிஞ்சிடும். உள்ள பதிஞ்சாதான் என்ன செய்ய முடியும், தூக்கிட்டு பறக்க முடியும். அப்ப அந்த வேதனை எப்படி இருக்குங்கிறீங்க,
அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அந்த ரூஹ் வந்து தூக்கி எறியப்படும் பொழுது அந்த ரூஹுடைய நிலைமை எப்படி இருக்குமா? அது வந்து தஹ்தஃபு தய்ர், அந்த பறவைகள் அதை பாய்ந்து கொண்டு சென்றால் எப்படி இருக்கும்? அந்த பறவை வந்து பிடிச்சா எப்படி இருக்கும்? அதே போல நாம நினைக்கிறோம் அந்த பறவை வந்து சும்மா பிடிக்கிறது நினைக்கிறோம். அப்படி கிடையாது. தன்னுடைய நகத்தை செய்யும், உள்ள செலுத்தி தான் அது பிடிக்கும். பயங்கரமான வேதனை அதை செய்யும், அந்த வேட்டை பிராணிக்கு அது கொடுக்கும். அல்லது அல்லது காற்று, ஒரு பயங்கரமான புயல் காற்று வந்து தூரமான ஒரு இடத்துல கொண்டு போய் தூக்கி அடிச்சா என்ன ஆகும்? நம்ம காற்று சில பயங்கரமான புயல்கள் நம்ம வீடியோல பார்த்திருக்கோம். பெரிய பெரிய கால்களை கூட என்ன செய்யும், தூக்கி அதை அடிக்கும். அந்த மாதிரி ஒரு காற்று வந்து ஒரு தூரமான இடத்துல கொண்டு போய் ஓங்கி அடித்தால் அவனுடைய அந்த பொருளுடைய உயிருடைய நிலை என்னவாகும்? அந்த மாதிரி ஒரு நிலையில என்ன செய்வான் இந்த இணை வைப்பாளன் வந்து சிஜ்ஜீன் அப்படிங்கிற உலகத்தை நோக்கி, தாழ்ந்த பூமியை நோக்கி அவன் வீசி எறியப்படுவான். அங்க வந்து அந்த ரூஹ் விழுந்தவன அவனை சிஜ்ஜீன் என்ன செய்யப்படும், பதிவு செய்யப்படும். இப்ப தீயவனுடைய ரூஹ் என்ன செய்யப்படுது, அங்க பதிவு செய்யப்பட்டு அவனுடைய பர்சக் உலகத்துல அந்த கபூர்ல வந்து அவனுடைய உடலோடு இணைக்கப்படுகிறது. அப்ப நம்ம நல்லவனுடைய உயிர் பர்சக் உலகத்துல கபூர் உடலோடு இணைக்கப்படுவதை பார்த்தோம். தீயவனுடைய உயிர் பர்சக் உலகத்துல செய்யப்படுது, அவனுடைய உடலோடு இணைக்கப்படுகிறது. இந்த நேரத்துல இன்னொரு செய்தியையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கெட்டவனுடைய நிலையை பற்றி நாம் ஏற்கனவே சொன்னோம். இப்னு மாஜாவுல வந்து 4262வது செய்தியா இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தது பரா இப்னு ஆசிப் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இப்ப அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு கெட்ட மனிதனாக இருந்தால் அவன் உயிர் பிரியக்கூடிய நேரத்துல மலக்குமார்கள் சொல்வாங்களாம், உஹ்ருஜி ஐயத்துஹ நஃப்ஸுல் ஹபீஸா கானத் ஃபில் ஜஸதில் ஹபீஸ், கெட்ட உடலில் இருந்த கெட்ட ஆத்மாவே, உஹ்ருஜி ஜமீமத்த, நீ இழிவடைந்தவனாக அவமானப்பட்டவனாக நீ வெளியேறு. வ அப்ஷிரி பி ஹமீமி, கொதிக்கக்கூடிய நீரை கொண்டும், வ கஸாஃபி, சீல் சலத்தை கொண்டும் நற்செய்தி பெற்றுக்கொள். அதே போன்று இன்னும் இது போன்று பல்வேறு சோதனைகள் உனக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கெட்ட ஆத்மாவுக்கு சொல்லப்படும். அது வெளியே வர்ற வரைக்கும் அந்த தீயவனுக்கு என்ன செய்யப்படும், சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப தீயவனுடைய உயிர் வெளியே வந்தவன வானத்தை நோக்கி கொண்டு செல்லப்படும். வானத்துடைய கதவுகள் அவனுக்கு திறக்கப்படாது. அந்த உள்ள மலக்குமார்கள் கேட்பாங்க, மன்ஹாகா, இவன் யான்னு கேட்கும் போது இன்னார் என்று அங்கே சொல்லப்படும். அப்போ அந்த வானத்துல உள்ள மலக்குமார்கள் சொல்லுவாங்க, லா மர்ஹபன் ஃபின் நஃப்ஸில் ஹபீஸா கானத் ஃபில் ஜஸதில் ஹபீஸா, கெட்ட உடலில் இருந்த இந்த கெட்ட ஆத்மாவுக்கு எந்த வரவேற்பும் கிடையாது. இர்ஜிஇ தமீமத்த, நீ இழிவடைந்தவனாக அவமானப்பட்டவனாக நீ திரும்பி செல். அவங்களுக்கு என்ன செய்யப்படாது, வானத்துடைய கதவுகள் வந்து திறக்கப்படாது. அப்போ அந்த வானத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு சிஜ்ஜீன் ஏட்டில பதிவு செய்யப்பட்ட பிறகு என்ன செய்யப்பட்டுரும், அந்த உயிர் வந்து கபருக்கு கொண்டு வரப்படும். இப்ப இதுக்கு மத்தியில வந்து நாம் என்ன செய்வோம், இறந்து போன அந்த பாடி ரூஹலை விட்டு பிரிக்கப்பட்டோம். ரூஹலை விட்டு பிரிக்கப்பட்டவன அங்க அந்த பாடி தான் என்ன செய்யும், உடல் தான் அங்க கிடக்கும். இந்த உடலுக்கு என்ன நடக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் புகாரில வந்து 1380வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இதா உதியத்தில் ஜனாஸா, ஒரு ஜனாஸா விழும்போது ஃபஹதமலஹ ரிஜாலு அலா அனாகி, மனிதர்கள் என்ன செய்றாங்க, தங்களுடைய தோள்கள்ல வந்து அதை சுமந்துட்டு போறாங்க. நம்ம உடம்பு சுமந்துட்டு போறோம். அந்த ரூஹ் என்ன செய்யப்பட்டது, மலக்குமாக கொண்டு போயிடுறாங்க. நல்லவனுடைய ரூஹையும் கெட்டவனுடைய ரூஹை என்ன செஞ்சாங்க, கொண்டு போயிடுறாங்க. நம்ம அந்த உடம்ப சுமந்துட்டு போறோம். சுமந்துட்டு போகும்போது ஃபைன்கான சாலிஹத்தன், அந்த உடல் வந்து நல்லவராக வாழ்ந்திருந்தார், அவங்க வந்து இணை வைக்காம மௌத்தா இருந்தாங்க சொன்னோம்னா, அங்க அந்த உடம்பு பேசுமா, கத்திமூனி கத்திமூனி, என்னை வந்து சீக்கிரமா முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள், என்னை முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள் அப்படியே சொல்லுமா. அப்ப இந்த உடம்புக்கு வந்து அந்த உடம்பு பேசுத, அதுக்கு எந்த உயிரும் இல்லை. பேச வச்சவன் யாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ரப்புக்கு என்ன செய்யும், எல்லாம் முடியும். அப்ப அந்த உடம்பு சொல்லும், கத்திமூனி கத்திமூனி, என்னை வேகமா கொண்டு போங்க, என்னை வேகமா கொண்டு போங்க அந்த உடல் சொல்லுமா. வயின்கான கைர சாலிகா, அது கெட்டவனா இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அந்த உடம்பு சொல்லுமா, யா வைலகா ஐன எதுகபூன பிகா, எனக்கு ஏற்பட்ட நாசமே கேடே, அதை எங்க கொண்டு போறீங்க, இந்த உடம்பை எங்க கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லி
கடுமையா அந்த உடம்பு என்ன செய்யுமா, கத்துமா. நபியா சொல்றாங்க, யஸ்மஉ சௌத்தஹா குல்லு ஷைஇன், அந்த உடலுடைய சப்தத்தை எல்லா பொருட்களும் செவியேற்கிறது, இல்ல இன்சான், மனுஷனை தவிர. வலவு சமியாக இன்சான் லசஇக, மனுஷன் வந்து அதை செவியேற்றான்னு சொன்னோம்னா அவனை செஞ்சிருவான், மரணித்து விழுந்து மயக்கம் விட்டு விடுவான். அவ்வளவு கொடூரமாக என்ன செய்யும், அவன் அந்த உயிர் அந்த சப்தம் இருக்கும். இது உடம்புல இருந்து வரக்கூடிய சப்தம். இந்த இடத்துல வந்து நாம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சில வழிகேடுகள் என்ன சொல்றாங்கன்னா, திருமறை குரான்ல வந்து நம்ம இன்னும் அந்த உயிருக்கு என்ன நடக்கும்ன்றத முழுமையா சொல்லி முடிக்கல. அந்த உயிர் வந்து உடலுக்கு கொண்டு வரப்படும் பார்த்திருக்கிறோம். நம்ம உடம்பை தூக்கி கொண்டு செல்லும் போது அந்த உடம்பு பேசுன்றதை நம்ம பார்த்திருக்கிறோம். இதுக்கு மத்தியில் நம்ம சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு சொன்னோம்னா, சில வழிகேடுகள் சொல்றாங்க, குரான்ல வந்து கபரு வேதனையை பத்தி, கபருடைய அதாபை பத்தி குரான்ல சொல்லப்படலை அப்படிங்கிறாங்க. ஆனா தவறான ஒரு வாதம். திருமறை குரான்ல வந்து பல்வேறு வசனங்கள்ல கபருடைய வேதனையை பத்தி என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அதை நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு தொடர்ச்சியா என்ன செய்வோம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மூமினூன் அப்படிங்கிற அத்தியாயத்துல 99 100வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத், அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வரும் பொழுது அவன் சொல்வானா, கால ரப்பிர் ஜிஊனி, இறைவா என்னை திருப்பி அனுப்பிடு, லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் செய்யாம விட்ட எல்லா நல்லறங்களையும் நான் செஞ்சிருவேன், என்னை திருப்பி அனுப்பிறியா அல்லாஹ் அப்படின்னு செய்வானா. அந்த கெட்டவன் வந்து அல்லாஹ்ட்ட கெஞ்சுவானா. அப்ப அல்லாஹ் சொல்றான், கல்லா இன்னகா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது எல்லோரும் சொல்லக்கூடிய வெற்று வார்த்தை தான். என்ன செய்வாங்க, யாராவது ஒரு பெரிய பிள்ளைங்கள்லாம் படிச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நிறைய பரிசு கொடுக்கும் போது மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அடுத்த தடவை நான் எப்படியாவது என்ன செஞ்சிருவேன், ஃபர்ஸ்ட் மார்க் வந்துருவாம்பாங்க. அது அந்த டயத்துல சொல்ற வார்த்தை தான். மறுநாளைக்கு என்ன செய்யாவும், அவ வழக்கம் போல புக்கை மூடி வச்சுட்டு அவ வேலையை பார்க்க என்ன செய்வா, போயிடுவாங்க. அப்ப இந்த மாதிரிதான் மனுஷனுடைய நிலைமை. திரும்ப இன்னொரு ஆள் ஒரு பரிசு வாங்கும் போது, நாளைக்கு நான் படிச்சு என்ன செய்வேன், ஃபர்ஸ்ட் மார்க் அடுத்த பரிசுல வருவோம்பாங்க. எத்தனை தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அவர் இப்படித்தான் என்ன செய்வாரு, சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து சொல்றான், இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு அவனை திருப்பி அனுப்புனா கூட அவன் என்ன செய்ய மாட்டான், அந்த உலகத்துக்கு வந்த பிறகு பழைய கூடி கதவை தோடி இந்த மாதிரி அவன் அல்லாஹ்க்கு எதிராக தான் நடப்பான். அப்ப அல்லாஹ் சொல்லியிருந்தான், கல்லா இன்னகா கலிமத்துன் காயிலுவான், அது ஒரு வெற்று வார்த்தை தான் சொல்லியிருந்தான். அல்லாஹ் சொல்றான், அவங்க மீண்டும் எழுப்பப்படக்கூடிய நாள் வரை பர்சக் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறது. பர்சக்னா என்ன, திரைமறைவு, திரைமறைவு உலகம், திரைமறைவு வாழ்க்கை, ஒரு பர்சகுடைய உலகம் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறது. அந்த பர்சக தான் நம்ம என்ன செய்யறோம், கபருடைய வாழ்க்கையை நம்ம சொல்லி காட்டுறோம். அதே மாதிரி சூரத்து தௌபாவுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நம்ம நேற்று பார்த்த வசனம் தான், வலவு தராயில் லாலிமூன ஃபி கமராத்தில் மௌத், மலக்குமார்கள் மரண வேதனையில் இருக்கும், அந்த தீயவர்கள் அநியாயக்காரர்கள் மரண வேதனையில் இருக்கும் பொழுது மலாய்க்கத்து பாசித்து ஐதீகம், மலக்குமார்கள் தங்கள் கைகளை விரித்து அடிப்பார்கள். அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய உயிர்களை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி மலக்குமார்கள் அடித்தனை செய்வாங்க, உயிரை கைப்பற்றுவார்கள். அப்ப அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, அல் யௌம, இன்றைய தினம், என்றைய தினம், நாளை மறுமையை பத்தி அவங்க பேசல, அந்த உயிர் கைப்பற்றப்படுதா இல்லைங்களா, இன்றைய தினம் துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், உங்களுக்கு இழிவுடைய இழிவு மிக்க வேதனை உங்களுக்கு வழங்கப்படும். பிமா குந்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக், நீங்கள் அல்லாஹ்வின் மீது உண்மைக்கு புறம்பாக சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தினாலும், குந்துமன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன், நீங்க அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்து பெருமை அடித்துக் கொண்டிருந்த காரணத்தினாலும் இன்றைய தினமே உங்களுக்கு வேதனை வழங்கப்படும். அப்ப நமக்கு நரகத்துல கிடைக்கிற வேதனை நாளை மறுமையில விசாரணைக்கு பிறகு. இங்க மலக்குமாக என்ன சொல்லி கைப்பற்றுவாங்களா, அல் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இன்றைய தினமே உங்களுக்கு என்ன செய்யப்படும், வேதனை வழங்கப்படும். இதைத்தான் ஹதீஸ்கள் கபருடைய வேதனையை சொல்லி, நபிகள் நாயகம் கபருடைய வேதனையை சொல்றாங்க. பர்சகுடைய வாழ்க்கை என்று குர்ஆன் என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி 9வது அத்தியாயம் 101வது வசனத்துல அல்லாஹ் தீயவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சனுஅஸிபுஹு மர்ரத்தை, நாம் அவர்களை 2 தடவை வேதனை செய்வோம். சும்மா இரத்தூன இலா அஸாபின் அதீம், பிறகு மிகப்பெரிய வேதனைக்கு அவர் கொண்டு செல்லப்படுவார். மிகப்பெரிய வேதனை என்பது நரகத்துடைய வேதனை, அது கொடூரமான வேதனை. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்றான், சனுஅஸிபுஹு மர்ரத்தை, அவர்களை 2 தடவை வேதனை செய்வோம். என்ன 2 வேதனை, ஒண்ணு வந்து உயிர் கைப்பற்றப்படும் போது உள்ள வேதனை,
இன்னொரு வேதனை என்ன? பர்சக் உலகத்துல உள்ள ஒரு வேதனை. அப்ப 2 தடவை வேதனை அவங்களுக்கு இருக்குது. உயிர் கைப்பற்ற படும்போது வேதனை இருக்குது, அதுக்கு பிறகும் ஒரு வேதனை இருக்குது, பிறந்த நரகத்துல ஒரு வேதனை இருக்கிறது அப்படிங்கறத இந்த ஆயத்தை சொல்லி காட்டு. அதே போன்று சூரத்துல் காஃபிர் 40வது அத்தியாயத்துல 45, 46 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சுட்டான். கடல்ல மூழ்கடிச்சு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? அழித்து விட்டான். அழித்த பிறகு அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு என்ன நடக்குதுன்றது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை கெட்ட வேதனை சூழ்ந்து கொண்டது. அந்நாறு யோலூன அலைஹா உதுவ வாஷியா, நரக நெருப்பில் அவர்கள் காலையிலும் மாலையிலும் காட்டப்படுகிறார்கள். அப்படின்னா காலையிலையும் நரக நெருப்புல காட்டப்படுறாங்க, மாலையிலையும் நரக நெருப்புல காட்டப்படுறாங்க. இதுக்கு மத்தியில மற்ற நேரங்கள்ல மற்ற வேதனை, மற்ற நேரம் ஜாலியா இருக்க அர்த்தம் கிடையாது. காலையிலும் மாலையும் ஸ்பெஷல் வேதனை, 24 மணி நேரம் அவங்களுக்கு என்ன ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு வேதனை தான். இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு கியாமத் நாள் நிலை பெறும் போது ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை மிக கடுமையான வேதனையில் நுழையுங்கள் என்று சொல்லப்படும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை கடுமையான வேதனை நுழையுங்கள் சொல்லப்படும். இது மறுமையில நரகத்துல உள்ள வேதனை. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதான்? காலையிலும் மாலையிலும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார் என்ன செய்யப்படுறாங்க? நரக நெருப்புல காட்டப்படுறாங்க. காலையில அல்லாஹ் நாடிய அளவுக்கு நரக நெருப்புல போடப்பட்டு எடுக்கப்படுறாங்க, மாலையில அல்லாஹ் நாடிய அளவுக்கு நரக நெருப்புல போடப்பட்டு எடுக்கப்படுறாங்க. மற்ற நேரங்கள் அவங்களுக்கு மற்ற வேதனைகள் என்ன செய்யும்? இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறது? கபருடைய வேதனையை பற்றி திருமறை குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்ப நாம இன்றைய தினம் எந்த அளவுக்கு நம்ம பார்த்திருக்கணும்னு சொன்னோம்னா, நல்லவங்களுடைய உயிர் கைப்பற்றப்படுவது, தீயவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டு சிஜ்ஜீன் என்ற தாழ்ந்த உலகத்துல உள்ள ஏட்ல பதிவு செய்யப்படுது. நல்லவங்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு இல்லியின் என்ற 7வது வானத்துல உள்ள ஏட்ல அது என்ன செய்யப்படுகிறது? பதிவு செய்யப்படுகிறது. ஜனாசாவை நாம் சுமந்து செல்லும் பொழுது அந்த உடல் பேசக்கூடிய பேச்சுக்கள், அது மட்டுமல்லாமல் திருமறை குர்ஆன்ல கபருடைய வேதனையை பற்றி சொல்லப்படல அப்படின்னு சில வழிகேடர்கள் சொல்றாங்களா இல்லையா? ஹதீஸை ஏத்துக்க மாட்டாங்க, குர்ஆன்லயும் கபர் வேதனையை பத்தி இல்லம்பாங்க. அந்த வழிகேடர்களுக்குரிய விளக்கத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பார்த்திருக்கிறோம். அடுத்தடுத்து அந்த உயிருக்கு என்ன நடக்குது என்று நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் விரிவாக காண்போம். வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.